ஹாய் குட் மார்னிங். ட்ரேட் எடுத்தீங்களா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள ட்ரேட பத்தி நேத்தைக்கு நான் போட்டிருந்தேன். ஸோ டைம் இருந்தா பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதில நான் உங்களுக்கு அழகா சொல்லியிருந்தேன். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ கண்டிப்பா வந்து இந்த இது வரை ரீச் ஆகுறது வாய்ப்பு இருக்குது. 2 விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு சின்ன டபிள்யூ பேட்டர்ன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு வேளை வந்து கேப் டவுன் ஆனா இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு. எனக்கு கரெக்ட்டா இந்த இதில தான் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ எடுத்த உடனே அது வந்து இந்த டபிள்யூ பேட்டர்ன்ல ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் நவ் இந்த பேட்டர்னே அழகா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதோட அனாலிசிஸ் இந்த இந்த இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நேத்தைக்கே நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் கரெக்ட்டா. அதே மாதிரி தான் அங்க பாருங்க. கரெக்ட்டா அக்யூரேட்டா மார்க்கெட் எடுத்த உடனே அந்த லைன் காலையில அந்த லைன்லயே கரெக்ட்டா அது ஃபில் ஆயிடுச்சு. ஆட் நவ் இந்த நான் அழகா சொல்லியிருந்தேன். இதுவரை நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுவரை கண்டிப்பா ரீச் ஆகும். அதுக்கு மேலயும் போலாம். அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் நம்மளோட டார்கெட் வந்து இதுவரை தான். ஓகேங்களா? ஸோ ஆக்குரேட்டா ரொம்ப அழகாவே வந்து ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ எந்த இண்டிகேட்டர்ஸா நீங்க அதில பார்த்திருந்தா கூட தெரியும். பெரிய அளவு எந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. நான் வந்து அந்த சப்போர்ட் லைன், பிரைவேட் லைன் சப்போர்ட் லைன், ரெசிஸ்டன்ட் லைன் அண்ட் பிவட் பாயிண்ட் அந்த ஒரு இதையும் வச்சு நான் போட்டுப்பேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா, கிளீனா நமக்கு இன்னைக்கு அது வந்து ரொம்ப ஆக்குரேட்டா இருக்குது. ஓகேங்களா? இதில வந்து அனாலிசிஸ் லைவா தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுலயே தான் நான் அத மார்க்கும் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லேர்னிங்ஸ்லாம் உங்களுக்கு மோஸ்ட்டா வந்து நெறைய பேர் வந்து குடுக்க மாட்டாங்க. ஸோ இது லைவாவே நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். நேத்தைக்கும் குடுத்துருக்கேன். அண்ட் நெறைய அனாலிசிஸும் நம்ம போடுறோம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஆக்குரேட்டா அந்த லைன வந்து டச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இது வந்து லைவாவே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டைம் இருந்தா பாருங்க. ஸோ இந்த மாதிரி லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே பெருசா தேவைப்படாது. மேபி நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம இப்படி இது பண்ணிக்கலாம். மேல இருக்கா? பொலிகர் பேண்ட்ஸ் மேல போதா? அப்படிங்கிறத தாண்டி, மத்தபடி நமக்கு வந்து பெரிய அளவுல எதுவுமே வேண்டாம். நம்ம பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு லேர்னிங்கே போதும். நம்ம தான் ரொம்ப கா காம்ப்ளெக்ஸா ஆக்குறோம் எல்லாமே. இது ரொம்ப கஷ்டம், ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது உண்மையிலே ரொம்ப ஈஸி தான். பட் சைக்காலஜி கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் பார்த்தீங்களா, கரெக்ட்டா அந்த டபிள்யூ பேட்டர்ன் அது நான் சொல்லியிருந்தேன். இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபில் ஆகும். அண்ட் கரெக்ட்டா இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? இது மேல நமக்கு அது தேவை கிடையாது. ஏன்னா நம்மளோட டார்கெட் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அந்த மொமெண்டம் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கேப் டவுன் வந்திருந்ததுன்னா, அது வேற ஒரு சினாரியோவா இருந்திருக்கும். பட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. நான் நார்மலா அனாலிசிஸ் போட மாட்டேன். பட் எனக்கு ரொம்ப கன்ஃபார்மா இருந்ததுனால தான் நான் போட்டிருந்தேன். அண்ட் கரெக்ட்டா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல வேற வந்து அனாலிசிஸ்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே லைவ் தான். ஓகேங்களா? மார்க்கெட் முடிஞ்சியோ, மார்க்கெட் முன்னாடியோ எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும்னு தான் நெறைய வீடியோ நம்ம பிரைவேட்ல பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க. எல்லாமே வந்து அ உங்களுக்கு யாருக்காவது லேர்ன் பண்றீங்க, பழைய வீடியோஸ் வேணும்னா கூட கேளுங்க. நான் தரலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஆக்குரேட்டா எல்லாமே ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆ ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது லேர்னிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, கோர்ஸோ, கோச்சிங்கோ ஏதாவது வேணும்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா?